ஹாய் மக்களே, நான் உங்க மிஸ்டர் டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டாப் 3 ஸ்கிரீன் பிளே இன் 2024. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது அமரன் படம். நார்மலா ஒரு பயோபிக் மூவி எடுக்கிறதுல இருக்கிற பிரச்சனையை ஒரிஜினல் ஸ்டோரி அஃபெக்ட் பண்ணாம சேம் டைம் போர் அடிக்காத மாதிரி இருக்கணும். யூசுவலா அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அதை சிறப்பா பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா இந்து ரெபேக்கா வர்கீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ற மாதிரி தான் போகும். ஒரு பக்கம் பேட்ரியாட்டிசம், அதோட அவங்க காதலையும் அந்த காதல்ல இவங்க ரெண்டு பேரோட புரிதலும் தான் இந்த படத்தோட வெற்றியே. பிளேஸ்ல இருக்கிறது லவ்வர் பந்து. ஒரு ஸ்போர்ட்ஸ் சேர்ந்த ரெண்டு பேருக்கு நடுவில் வர ஈகோ, ஒரே டீம்ல இருக்கிற ஜாதி வேற்றுமை, மிடில் ஏஜ் கப்பலோட லவ், ஒரு யங்ஸ்டரோட லவ், இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கிற எல்லாத்தையும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ற கிரவுண்ட் தான் லவ்வர் பந்து. கிரிக்கெட் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாரோட லைஃப்ல ஒரு பார்ட்னு கூட சொல்லலாம். அதனால தான் ஸ்டேடியம் மேட்ச்ல ஆரம்பிச்சு ஒரு காவாசந்துக்குள்ள கூட மட்டையும் பந்தியும் தூக்கி வருவாங்க நம்ம பசங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆப்வியஸா மகாராஜா தான். என் பேர் மகாராஜா சார். பிகாஸ் இந்த படம் விஜய் சேதுபதியோட 50th மூவி அப்படின்றத தாண்டி வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போன படம் தான் மகாராஜா. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குப்பத்தொட்டியை காட்டி இதுக்காக தான் ஒரு மனுஷன் இவ்வளவு பண்றானா அப்படின்னு படத்துல வர போலீஸ் கேரக்டர்ஸ் மாதிரி நம்மளையும் இந்த படம் கேள்வி கேட்க வச்சிருக்கோம். அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளேயோட பீக் லெவல் ரைட்டிங் தான் மகாராஜா. பாக்குற ஒரு சீனும் லீனியரா போற மாதிரி ஒரு